கல்ச்சுரல் மெட்டீரியலிசம் பொருள்சார் பண்பாடு என்ற கருத்தை மார்வின் ஹாரிஸ் 1968 வெளியிட்ட த ரைஸ் ஆஃப் ஆந்த்ரோபாலஜிக்கல் தியரி என்ற நூலில் அறிமுகப்படுத்தினார். இது மனிதவியல் துறையில் உள்ள 3 முக்கிய சிந்தனைகளை கொண்டதாகும்: பொருள்சார் பண்பாடு, பண்பாட்டு பரிணாமம் மற்றும் பண்பாட்டு சூழியல். மார்க்சிய பொருளாதார சிந்தனையை விரிவுபடுத்திய வடிவமாக இது உருவானது. இது பண்பாட்டு ஒற்றுமைகள், வேறுபாடுகள் மற்றும் சமூக மாற்றங்களை 3 அடுக்குகள் கொண்ட ஒரு மாதிரியில் விளக்குகிறது. அடித்தளம், அமைப்பு, மேல்நிலை. அடித்தளத்தில் தொழில்நுட்பம், பொருளாதாரம், மக்கள் தொகை, வளர்ச்சி போன்ற அடிப்படை அம்சங்கள் அடங்கும். இவை சமூக அமைப்பையும் மேல்நிலையையும் வடிவமைக்கின்றன. சமூக அமைப்பில் குடும்ப அமைப்புகள், அரசியல் மற்றும் பொருளாதார அமைப்புகள் உள்ளன. மேல்நிலையானது மதம் போன்ற சிந்தனை மற்றும் குறியீட்டு அம்சங்களை குறிக்கிறது. இதனால் பொருள்சார் பண்பாட்டை பின்பற்றுவோர் சமூகத்தை உருவாக்குவதில் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார சக்திகள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன என்று கருதுகின்றனர். மார்வின் ஹாரிஸ் சமூகத்தை விஞ்ஞான அடிப்படையில் ஆய்வு செய்து அனைத்து மனிதர்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொதுவான விளக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று கூறினார். மார்க்சிய சிந்தனையில் அடித்தளம், அமைப்பு, மேல்நிலை என்ற 3 அடுக்குகள் இருந்தாலும் ஹாரிஸின் கருத்துப்படி உற்பத்தி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியே சமூக மாற்றத்தின் முக்கிய காரணிகள். இதனால் சூழல், மக்கள் தொகை, தொழில்நுட்ப மாற்றங்கள் போன்றவை பண்பாட்டு வேறுபாடுகளை விளக்கும் அடிப்படை அம்சங்களாக கருதப்படுகின்றன. மார்க்சிய சிந்தனையிலிருந்து மாறுபடுவதாய் பொருள்சார் பண்பாடு அடித்தளத்திலிருந்து மேல்நிலைக்கு செல்லும் பாதையை ஒருதலை பட்சமாக விளக்குகிறது. மார்க்சியம் சமூக அமைப்பு மற்றும் உற்பத்தி இடையே பரஸ்பர தொடர்பு இருக்கிறது என்கிறது. ஆனால் பொருள்சார் பண்பாடு அடித்தளமே மற்றவற்றை கட்டுப்படுத்துகிறது என்று சொல்கிறது. மார்க்சியத்தைப் போல் வர்க்க கோட்பாடு இங்கே இல்லை. மார்க்சியம் பண்பாட்டு மாற்றங்கள் ஆட்சி வர்க்கத்துக்கே நன்மை தரும் என்கிறது. ஆனால் பொருள்சார் பண்பாடு மேல்தட்டு மற்றும் கீழ்த்தட்டு இருவருக்கும் நன்மை கிடைக்கக்கூடும் என்று கருதுகிறது. இரண்டும் சமூக பரிணாமத்தில் உற்பத்தி மற்றும் புதுமைகளை காரணமாக கருதினாலும் மார்க்சியம் போல இறுதி நிலையில் பாகுபாடற்ற சமுதாயத்தை நோக்கி செல்லுகிறது என்ற கருத்து இதில் இல்லை. பொருள்சார் பண்பாட்டின் பார்வையில் சமூகத்தில் உற்பத்தி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சியே மற்ற எல்லாவற்றையும் தீர்மானிக்கின்றன. மதம், அரசு, சட்டம், குடும்பம் போன்றவை அனைத்தும் உற்பத்தி மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கு உதவுவதற்காகவே இருக்கின்றன. இதனால் சமூகங்களுக்கிடையேயான வேறுபாடுகள் மற்றும் ஒற்றுமைகளை விஞ்ஞான அடிப்படையில் ஆராய முடியும் என்று ஹாரிஸ் வலியுறுத்தினார். பிரிட்டிஷ் மார்க்சிய அறிஞர் ரேமண்ட் வில்லியம்ஸ் பொருள்சார் பண்பாட்டை இலக்கிய விமர்சனத்திலும் பண்பாட்டு ஆய்விலும் விரிவாக்கினார். 2ஆம் உலகப் போருக்கு பின் உருவான புதிய இடதுசாரி இயக்கத்திலும் அவர் முக்கிய பங்கு வகித்தார். வில்லியம்ஸ் பண்பாட்டை ஒரு சாதாரண விஷயமாக கருதினார். கலை, இலக்கியம் போன்ற உயர்ந்த பண்பாட்டை மட்டுமல்லாமல் அன்றாடம் வாழ்க்கையில் உள்ள நடைமுறைகளும் பண்பாட்டின் பகுதியாக கருதப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அவர் பண்பாட்டை சமூக உற்பத்தி செயல்முறையாகவும் கலை மற்றும் இலக்கியம் போன்றவை சமூகத்தில் பயன்படுத்தப்படும் ஒரு பொருளாதார உற்பத்தி வடிவமாகவும் கண்டார். மொழி, எழுத்து, தொழில்நுட்பம், தகவல் தொடர்பு ஆகியவை அனைத்தும் இந்த உற்பத்தி செயல்முறையின் பகுதிகள் என கருதப்பட்டன. வில்லியம்ஸ் பண்பாட்டு உற்பத்தியை வரலாற்று பொருளாதார சிந்தனையுடன் இணைத்தார். அவர் ஆதிக்கம் செலுத்தும் பண்பாடு, முந்தைய பண்பாட்டு சிதைவுகள், புதிதாக உருவாகும் பண்பாட்டு வடிவங்கள் மற்றும் உணர்வுகளின் அமைப்புகள் ஆகியவற்றை ஆய்வின் மையமாக கொண்டார். இவ்வாறு பொருள்சார் பண்பாடு சமூகத்தை புரிந்து கொள்ள ஒரு முழுமையான கோட்பாட்டு அணுகுமுறையாக விளங்குகிறது.